வணக்கம் மக்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 51. தரகர் மாப்பிள்ளை, மாப்பிள்ளையின் தாய், மாப்பிள்ளையின் தந்தை ருத்ரமூர்த்தி என்று அனைவரும் பட்ட வடிவ பெரிய சோபாவில் அமர்ந்திருக்க, சொல்லுங்க, நீங்க வந்ததுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா என்று ருத்ரமூர்த்தி கேட்க, நாங்க நாங்க இங்க ஏன் வந்திருக்கோம்னா உங்க பொண்ணு என்று மாப்பிள்ளையின் தந்தை ஆரம்பிக்க, அப்பா, மதுவை பொண்ணு பார்க்க அவங்க வந்திருக்காங்க என்றபடியே படியிலிருந்து இறங்கி வந்தான் ராகவன். ராகவனை பார்த்ததும் பெண் பார்க்க வந்த மூவரும் எழுந்து நிற்க, ராகவன் சொல்வதை கேட்ட சஞ்சய், சீதா, ருத்ரமூர்த்தி அனைவரும் அதிர்ச்சியில் நிற்க, படியில் இருந்து இறங்கி வந்த ராகவனோ வரவேற்பறையில் இருந்த சோபாவில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்தான். அவர்கள் எதிரே இருந்தவர்களை உட்கார சொல்லி அவன் கையசைக்க அவர்களும் அமர்ந்தனர். மிஸ்டர் ஆனந்த், எப்படி போகுது உங்க பிசினஸ் எல்லாம் என்று ராகவன் கேட்க, ரொம்ப நல்லா போகுது சார் என்றான் மாப்பிள்ளையான ஆனந்த். சார், நீங்க என் பையனுக்கு நிறைய ப்ராஜெக்ட் கொடுத்து என் பிசினஸ காப்பாத்திட்டு இருக்கீங்க சார். உங்களோட ப்ராஜெக்ட் இல்லைன்னா எங்க பிசினஸ் எப்பவோ இருக்கிற இடம் தெரியாம போயிருக்கோம் சார் என்று மாப்பிள்ளையின் தந்தையான கரிகாலன் சொல்ல, நோனோ, உங்க பையனோட டெடிகேஷன், ஒர்க், இதையெல்லாம் பார்த்துதான் நான் உங்க பையனுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். உங்க பிசினஸ தாங்கி பிடிக்கிறது உங்க பையன்தான். உங்களோட அப்ரிசியேஷன் அவருக்கு தான் நீங்க கொடுக்கணும். உங்க பிசினஸ அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு அவரு தான் காரணம் என்று ராகவன் சொல்ல, தேங்க்யூ சார் என்றான் ஆனந்த். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாயாவோ லதாவிடம், என்னத்த அப்பனும் பையனும் விட்டா ராகவன் மாமா காலியே விழுந்துடுவாங்க போல. ராகவன் மாமா பார்த்து நான் மதுவை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க சொல்லாம கொல்லாம துண்டு காணும் துணியை காணும்னு ஓடிடுவாங்க போல. இவனுங்களை போய் பொண்ணு பார்க்க வர சொல்லி இருக்கீங்களே, இந்த கல்யாணம் நடந்த மாதிரி தான் என்று மாயா சொல்ல, மாயா அமைதியா வேடிக்கை பாரு என்றாள் லதா. லதாமா, நீங்க கொஞ்சம் இங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்று தரகர் அழைக்க, சோபாவை விட்டு தள்ளி நின்றிருந்த லதா சோபாவின் அருகில் வந்தாள். லதா அருகில் வந்ததும் ருத்ரமூர்த்தி எழுந்து கொண்டார். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொன்ன ருத்ரமூர்த்தி அங்கிருந்து கிளம்பிவிட்டார். கனடாவிலிருந்து ருத்ரமூர்த்தி வந்து 1.5 மாதங்களுக்கு மேல் ஆனது. லதாவின் முகத்தை ருத்ரமூர்த்தி பார்க்க கூட இல்லை. ருத்ரமூர்த்தியின் ஒவ்வொரு விலகலும் லதாவிற்கு தான் செய்த தவறை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க, 1000 ஊசிகளை கொண்டு அவளின் மனதை குத்துவதை போன்றொரு வழி வந்து அவளை வாட்டி கொண்டிருந்தது. தான் வந்ததும் எழுந்து சென்ற ருத்ரமூர்த்தியின் முதுகை வெறித்த லதா சோபாவில் அமர்ந்தார். லதாமா, பொண்ணு பார்க்கலாங்களா என்று தரகர் கேட்க, லதாவோ, மாயா, அவளை அழைச்சிட்டு வா என்று மாயாவிடம் கூறினாள். மதுவின் அறைக்குள் சென்ற மாயாவோ மதுவை அழைத்து வந்தார். ராகவன் முன்னே மதுவை அழைத்து வந்து மாயா நிற்க வைக்க தலை குனிந்தபடி நின்றிருந்தாள் மது. அவளை பார்த்த சஞ்சயோ, என்ன சீதா நடக்குதுங்க என்று பக்கத்துல இருந்த சீதாவிடம் கேட்க, சத்தியமா எனக்கு தெரியலனா என்றாள் சீதா. அதற்குள் வாசுவும் திவ்யாவும் கூட அரண்மனைக்கு வந்துவிட்டனர். இங்கு நடக்கும் விஷயத்தை வாசுவிற்கு தெரிவித்து வர வைத்தது சஞ்சய் தான். வாசு வரும்போது கூடவே திவ்யாவையும் அழைத்து வந்து விட்டான். வாசுவை பார்த்த ராகவனோ, அட வா மச்சா, வா வா, உன் தங்கச்சி அவளை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. இந்த விஷயத்த என்கிட்டதான் சொல்லல, உன்கிட்ட சொல்லலன்னு நினைச்சேன், பட் சொல்லியிருக்காளே, பரவாயில்ல, வா மச்சான் என்று ராகவன் வாசுவை அழைக்க, மதுவை பார்த்தபடியே வாசு ராகவனின் பக்கம் வந்து அமர்ந்தான். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாத மச்சான் என்றான் வாசு. பொண்ணு ரொம்ப லட்சணமா அழகா இருக்கா என்று மாப்பிள்ளையின் தாய் சொல்ல, பக்கத்தில் அமர்ந்திருக்கும் வாசுவின் தோள் மேல் கையை போட்டான் ராகவன். என்னடாவா தோள் மேல எல்லாம் கையை போடுறானே, புதுசா இருக்கே என்று வலது தோள் மேல் இருந்த ராகவனின் கையை பார்த்த வாசு இடது பக்கம் இருந்த ராகவனை பார்த்தான். பார்வையாலேயே மதுவை விழுங்கி கொண்டிருந்தான் ராகவன். அரக்கு நிற பட்டு புடவை, தலை நிறைய மல்லிகைப்பூ, அதில் ஒரு சரம் மட்டும் முன்னந்தோளில் விழுந்திருந்தது. கை நிறைய தங்க வளையல்கள், கழுத்தில் ஒரு ஆரம், நெற்றியில் சுட்டி என தன் முன்னே தேவதையாய் நின்றிருந்தவளை அவனின் விழிகள் இமைக்க மறந்து பார்த்து கொண்டிருந்தது. மதுவை பொண்ணு பார்க்க வந்தது அந்த நட்டையான்,
ஆனா இவன்லாம் சைட் அடிச்சிட்டு இருக்கான். மதுவை பொண்ணு பார்க்க வந்தது தெரிஞ்சு இவனுங்களை அடிச்சு வரட்டாம கூடவே உட்கார வச்சு கதை பேசிட்டு இருக்கானே இந்த ராகவன். என்னடா நடக்குது இங்க என்று மனதிற்குள்ளேயே வாசு புலம்ப, முத்து என்று லதா அழைத்தாள். முத்துவும் ஒரு ட்ரேவில் 5-6 டம்ளர் டீயை எடுத்து வந்து மது கையில் கொடுத்தான். மது, டீயை எல்லாருக்கும் கொடு என்று லதா சொல்ல, முதலில் லதாவிற்கு டீயை கொடுத்த மது மாப்பிள்ளையின் அம்மா, அப்பா மற்றும் மாப்பிள்ளைக்கும் டீ கொடுக்க, டீயை கையில் எடுத்த மாப்பிள்ளை மதுவை பார்த்து மெலிதாய் சிரிக்க, மாப்பிள்ளையின் பார்வையையும் உதட்டோரம் இருந்த சிரிப்பையையும் பார்த்த வாசுவும், ஐயோ இவன் மதுவை பொண்டாட்டின்னு பிக்ஸ் பண்ணிட்டான் போல என்று நினைத்து கொண்டான். மாப்பிள்ளைக்கு தேநீர் கொடுத்த மது ராகவனுக்கு கொடுக்காமல் நகர, ராகவனுக்கு டீயை கொடுமா என்றாள் லதா. ராகவன் டீ காஃபி எல்லாம் அருந்துவதில்லை என்று லதாவிற்கு தெரியும். இருந்தும் வேண்டுமென்றே லதா இப்படி கூற, ராகவனின் பக்கம் சென்று டீயை கொடுத்தாள் மது. டீயை கையில் எடுக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் ராகவன். எச்சிலை குட்டி விழுங்கிய மது நிமிர்ந்து ராகவனை பார்க்க, கண்ணீர் நிரம்பி இருந்த அவளது கண்களில் இருந்த கண்ணீரில் ஒரு துளி மதுவின் கையில் இருந்த ஒரு டீ கோப்பையில் விழ, அவளை பார்த்து கொண்டே அவளின் கண்ணீர் துளி விழுந்த டீ கோப்பையை கையில் எடுத்து அருந்தினான் ராகவன். இதை அருகில் இருந்த வாசு கவனித்தான். வாசுவிற்கும் தேநீரை மது கொடுக்க, என்னமாச்சு உனக்கு என்றபடியே தேநீரை எடுத்துக்கொண்டான் வாசு. பதிலேதும் சொல்லாமல் அமைதியாய் சென்று தன் அறையில் நுழைந்து கொண்ட மது கையில் இருந்த ட்ரேயை பெட்டில் எரிந்தவள் கீழே அமர்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று லதா மாப்பிள்ளையின் அப்பா, அம்மா மாப்பிள்ளையிடமும் கேட்க, தேவத மாதிரி இருக்கா, இந்த பொண்ண யாராவது வேண்டான்னு சொல்வாங்களா என்று மாப்பிள்ளையின் தாய் சொல்ல, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் மாப்பிள்ளை. ரொம்ப சந்தோஷங்க, அப்புறம் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுப்போம் என்று லதா சொல்ல, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்கவே இல்லையே என்றார் மாப்பிள்ளையின் தந்தை. உங்க பையனோட போட்டோவை நேத்தே எங்க பொண்ணு கிட்ட காட்டிட்டோங்க, தரகர் அனுப்பி இருந்தாரு, அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, அதனாலதான் உங்களை இன்னைக்கு நான் வர சொன்னேன் என்று லதா சொல்ல, இருந்தாலும் பொண்ணு எங்க முன்னாடி மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்கும் என்று மாப்பிள்ளையின் தாய் சொல்ல, பரவாயில்ல விடுமா, அதான் நம்ம பையனோட போட்டோவை பொண்ணு பாத்துடுச்சுன்னு லதாமா சொல்றாங்கல்ல, அப்புறம் என்னமா என்று மாப்பிள்ளையின் தந்தை சொல்ல, அப்போ சரி, நிச்சயத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்துட்டு போன் பண்றோம் என்று மாப்பிள்ளையின் தந்தை சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், இன்னைக்கே நல்ல நாளா பார்த்துடுவோம் என்று லதா, மாயா அந்த தினசரி காலண்டரை எடுத்துட்டு வா என்று மாயாவை பார்த்து சொல்ல, மாயாவும் காலண்டரை எடுத்து வந்து கொடுத்தாள். அதை பார்த்த லதா, வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுப்போம் என்று லதா சொல்ல, வெள்ளிக்கிழமையா, இன்னைக்கு புதன்கிழமை, நாளைக்கு வியாழன், வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் ஒரு நாள் தானே இருக்கு என்று மாப்பிள்ளையின் தாய் சொல்ல, நிச்சயத்திற்கான எல்லா ஏற்பாடும் எங்களோடது, நம்ம அரண்மனையிலேயே நிச்சயத்தை வச்சுப்போம், நீங்க உங்க பையனோட வந்தா மட்டும் போதும் என்று லதா சொல்ல, ரொம்ப சந்தோஷமா, நிச்சயத்தை வெள்ளிக்கிழமையே வச்சுப்போம், அப்ப நாங்க கிளம்புறோம் என்று மாப்பிள்ளையின் தந்தை எழுந்து கொள்ள, கூடவே மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையின் தாயும் எழுந்து கொண்டனர். ராகவன் உட்பட அங்கிருந்த அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு மாப்பிள்ளை வீட்டார் கிளம்பி விட்டனர். எப்படியோ நல்லபடியா மதுவுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணியாச்சு, ஐ எம் சோ ஹாப்பி அத்த என்று மாயா சொல்ல, லதா மாயாவை பார்த்து சிரித்து வைத்தாள். மாப்பிள்ளை வீட்டார் சென்றதும் தன் புடவை நகையெல்லாம் மாற்றிவிட்டு சல்வாரை அணிந்து கொண்டு மது தன் கைப்பையோடு வரவேற்பறைக்கு வர, அவளை பார்த்த மாயாவோ, எங்க கிளம்பிட்ட நீ என்றாள். ஆபீஸ்க்கு என்றாள் மது. நாளை கழிச்சு நிச்சயம், இப்போ ஆபீஸ்க்கெல்லாம் நீ போக வேண்டாம் என்று மாயா சொல்ல, மதுவின் பக்கம் சென்ற லதாவோ, மாயா அவ வேலைக்கு போகட்டும் விடு என்று சொல்ல, அத்தை என்றாள் மாயா. மது, அவ வேலைக்கு போகட்டும், கல்யாணத்துக்கு சந்தோஷமா சம்மதம் சொல்லி இருக்கா, அவளுக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்ல, மது வேலை செய்யற ஆபீஸ்க்கு பக்கத்துல தான் மாப்பிள்ள ஆனந்தோட கம்பெனியும் இருக்கு, அதனால அவரை அப்பப்ப பாத்துக்கலான்னு நினைச்சிருப்பா போல, அதனாலதான் ஆபீஸ்க்கு போகணும்னு நினைக்கிறா, இல்ல மது என்று லதா கேட்க, இல்ல அப்படி இல்ல என்றாள் மது. மது, அப்படியா,
ஆனந்த் ஆபீஸ் நம்மளோட ஆபீஸ்க்கு பக்கத்துல தான் இருக்கா. சரி, அப்போ நான் அத்தை கிட்ட சொல்லி ஆனந்தோட போன் நம்பரும் உனக்கு வாங்கி தரேன். அப்பப்போ ஆனந்த் கிட்ட பேசு என்று மாயா சொல்ல, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு மது தன் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டார். என்னடா மச்சான் இது, என்ன நடக்குது இங்க? இதெல்லாம் பார்த்துட்டு ஏன்டா நீ அமைதியா இருக்கு என்று ராகவனிடம் வாசு கேட்க, ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புடா என்று சொன்னபடியே எழுந்த ராகவன் மாயாவையும் லதாவையும் ஒரு சேர பார்த்துவிட்டு கிளம்பிவிட்டான். வாசுவோ அங்கே என்ன நடக்கிறது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தான். லதாவும் மாயாவும் அங்கிருந்து கிளம்பிவிட வாசுவின் பக்கம் சென்ற சஞ்சயோ, மாம்ஸ் இங்க என்ன நடக்குது, என்ன சொன்னாரா அண்ணா, ஏன் எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்காரு? மது அண்ணி முகத்தை பார்த்தாலே தெரியுது இந்த கல்யாணத்துல அவங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு. அப்படி இருந்தும் எப்படி அவங்க மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருப்பாங்க என்று வரிசையாய் கேள்விகளை சஞ்சய் எடுக்க, ஏய் பொருடா, எனக்கே ஒன்னும் புரியாம தான் குழம்பி நிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க பெரியம்மா தானே நினைக்கிறேன் என்று வாசு சொல்ல, ஷெருங்க மாம்ஸ், அவங்க கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேக்குறேன் என்று சஞ்சய் சீறிக்கொண்டு சொல்ல அவன் சட்டையை பிடித்து இழுத்தான் வாசு. ஏன் மாம்ஸ் என்ன தடுக்கிறீங்க என்றான் சஞ்சய். மதுவ ராகவனுக்கு எவ்வளவு பிடிக்கணும் உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். அப்பேற்பட்ட அவனே அமைதியா இருக்கானா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும்டா, கொஞ்சம் பொறுமையா இருப்போம் என்றான் வாசு. அப்படியா சொல்றீங்க? ஏதோ வயசுல மூத்தவங்க சொல்றீங்க, அதனால கேக்குறேன் என்றான் சஞ்சய். இதை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த திவ்யாவுக்கும் சீதாவுக்கும் ஓரளவுக்கு என்ன நடந்திருக்கும் என்று புரிந்தது. தன் தோழியின் மீது திவ்யாவிற்கு ஆத்திரமாக வந்தது. எப்படி இவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருப்பான், அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு வந்து நிக்கிறாளே, என்னடா நடக்குதுங்க? எப்படியாவது இன்னைக்கு இந்த மதுவை பார்த்து என்ன எதுன்னு கேட்டுறணும் என்று நினைத்து கொண்டு திவ்யா அங்கிருந்து கிளம்பிவிட்டார். சீதாவோ நேராக அவளின் பெரியம்மாவிடம் சென்றார். பெரியம்மா என்று சீதா அழைக்க, மாயாவிடம் பேசிக் கொண்டிருந்த லதாவோ சீதாவின் பக்கம் திரும்பினார். சொல்லு சீதா என்றாள் லதா மெல்லிய குரலில். அன்னைக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் உங்ககிட்ட சொன்னாங்களா பெரியம்மா என்றாள் சீதா. அவளோட சம்மதம் இல்லாம நான் ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறேன் என்றாள் லதா. இல்ல பெரியம்மா, ஏதோ தப்பா நடக்குது என்றாள் சீதா. எல்லாம் சரியாத்தான் நடக்குது சீதா, நீ எதையும் யோசிக்காம பொட்டிக்கு கிளம்பு என்று பாசமாய் லதா சீதாவின் சிகையை நீவி கொடுக்க, சரி பெரியம்மா, நான் கிளம்புறேன் என்று லதாவிடம் சொல்லிவிட்டு சீதாவும் கிளம்பினாள். சஞ்சயும் ராகவனும் கூட அவர்களுடைய அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டனர். மதுவோ அவள் எப்பொழுதும் செல்லும் கருமாரியம்மன் கோவிலுக்கு சென்றாள். அம்மனை வணங்கிவிட்டு ஒரு தூணில் சாய்ந்து கண்களை மூடி அமர்ந்து விட்டாள் மது. அவனை விட்டு நீ விலகி போலான்னு நினைக்கிற, ஆனா அவன் உன் உசுரோட கலந்திருக்கான், ஆன்மாவோட நிறைஞ்சிருக்கான். நீ நினைச்சாலும் அவனை விட்டு விலக முடியாது. மனுஷங்க நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா இங்க கடவுள் எதுக்கு? யார் கையால உன் கழுத்துல தாலி ஏறணும்னு அவன் நினைச்சிருக்கானோ அவன் கையாலதான் உனக்கு தாலி ஏறும் என்று சத்தம் கேட்க சுற்றி சுற்றி பார்த்தாள் மது. காதுல கேட்ட குரல் யாரோடதான் இருக்கும் என்று யோசித்தாள் மது. அவளை சுற்றி பெண்கள் கூட்டம் மட்டுமே இருந்தது, ஆண்கள் யாருமே இல்லை. ஆனால் அவள் காதல் கேட்டது ஒரு ஆணின் குரல். ஏதாவது பிரம்மையா இருக்கும் என்று நினைத்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டாள் மது. அவள் ஸ்கூட்டியை எடுக்க சென்ற சமயம் பயங்கரமான புயல் காற்று வீசியது. புழுதி பறந்தது. அவளால் எதுவுமே பார்க்க முடியவில்லை. அப்பொழுது அவளின் கண் முன்னே ஒரு பெரியவர் வந்தார். சுழன்று எடுத்த புயல் காற்று அவருக்கு வழிவிட்டது. மதுவை சுற்றியும் வட்டம் விட்ட புயல் காற்று அவளையும் தீண்டவில்லை. மது இங்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள். அவள் முன்னே வந்து நின்றார் அந்த பெரியவர். அவரின் முகத்தில் அப்படி ஒரு தெய்வீக கலை. அவரை பார்த்ததும் மதுவின் மனத்தில் இருந்த வழிகள் எல்லாம் அவள் கண்களில் கண்ணீராய் பெருக்கெடுத்தது. அவளை பார்த்த அந்த முதியவர், அவனோட உயிர் அவன் கையால நீ வாங்க போற தாலியில தான் மறைஞ்சிருக்கு. உன்னோட தாலி பாக்கியம்தான் அவனை காப்பாத்த போகுது. கலங்காம இரு, உன்னை கரை சேர்க்க போறவன் அவன்தான் என்று சொன்ன பெரியவர் அவள் நெற்றியில் திருநீரை இட்டார். கண்களை மூடினாள் மது. அவள் கண்களை மூடி திறந்த போது புயல் காற்றும் இல்லை, அந்த பெரியவரும் இல்லை. ஆனால் அவர் கூறி சென்ற வார்த்தைகள் மட்டும் மதுவின் காதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது. அலுவலகத்திற்கு கிளம்பினாள் மது. அடுத்த 10 நிமிடத்தில்
அலுவலகத்தை அடைந்த மதுவிற்கு எப்படி ராகவனை எதிர்கொள்ள போவது என்று தெரியாமல் வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாள். அங்கிருந்த கடைநிலை பணியாளரிடம் எம்டி வந்துட்டாரா என்று மது கேட்க, இன்னும் வரலாமா என்று பதில் வந்தது கடைநிலை பணியாளரிடமிருந்து. ராகவன் வருவதற்கு முன்னே மாயா வந்து விட்டாள். மாயாவின் அறையிலிருந்து பார்த்தால் மது நன்றாக தெரிவாள். மதுவை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் மாயா. மதுவின் கண்கள் அடிக்கடி வாசலின் பக்கம் போய் வருவது மாயாவிற்கு நன்றாகவே தெரிந்தது. ஓ, ராகவனை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கியா? அவன் வருவான், அதுக்கு முன்னாடி ஆனந்த் வருவான். புது மாப்பிள்ள கூட தான் இன்னைக்கு உன்னோட நாள் ஆரம்பிக்க போகுது என்று நினைத்த மாயாவோ திட்டம் ஒன்றை தீட்டினாள். பெண் பார்த்து விட்டு சென்ற ஆனந்திற்கு போன் செய்தாள் மாயா. ஹலோ ஆனந்த் என்றாள் மாயா. சொல்லுங்க மாயா என்றான் ஆனந்த். உங்களை மது பார்க்கணும்னு சொல்றா, பேசணும்னு சொல்றா, வர முடியுமா என்றாள் மாயா. ரியலி? கண்டிப்பா வரேன். ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல நான் உங்க ஆபீஸ்ல இருப்பேன் என்று ஆனந்த் சொல்ல, ஓகே வாங்க வாங்க என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள் மாயா. அடுத்த அரை மணி நேரத்தில் ஆனந்த் சொன்னபடியே மதுவின் அலுவலகத்திற்கு வந்துவிட்டான். அந்த அலுவலக வாயில் கண்ணாடி கதவை ஆனந்த் திறக்க, அது ராகவனாக இருக்குமோ என்று மது ஆர்வமாய் வாயில் கதவை நோக்க, அவளை பார்த்த ஆனந்தோ நமக்காக தான் வெயிட் பண்றா போல என்று நினைத்துக் கொண்டே மதுவின் அருகில் வந்தான். மது என்றான் ஆனந்த். அவனை பார்த்ததும் எழுந்தாள் மது. என்ன பார்க்கணும் பேசணும்னு சொன்னீங்களா? அதான் நான் வந்தேன் என்று ஆனந்த் சொல்ல, நானா என்று மது ஆரம்பிக்கும் முன்னரே மாயா அவர்களின் பக்கம் வந்துவிட ராகவனும் அங்கு வந்து விட்டான். மது, நீதான் ஆனந்த பார்க்கணும் பேசணும்னு சொன்ன, அதான் ஆனந்த் வந்திருக்காரு என்று மாயா சொல்ல மது அதிர்ந்து நின்றார். நானா என்று கேட்டாள் மாயாவிடம் மது. ஆமா, நீதானே சொன்ன ஆனந்த பாக்கணும் போல இருக்கு, அவரை பேசணும் போல இருக்கு, அவரை பத்தி நான் புரிஞ்சுக்கணும், என்ன பத்தி அவரு தெரிஞ்சுக்கணும், கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பேசிக்கிட்டாதான் நல்லது அப்படின்னு நீதானே சொன்ன. அதான் நான் வந்து ஆனந்த போன் பண்ணி இங்க வர சொன்னேன் என்று மாயா சொல்ல அதை கேட்ட மதுவோ, அச்சோ இந்த மாயா ஏன் இப்படி எல்லாம் பண்றா? ஏற்கனவே நான் எப்படி அவர் முகத்துல முழிக்கிறதுன்னு தெரியாம இருக்கேன், இப்போ இது வேறையா என்று நினைத்து கொண்டிருந்த மது அங்கு ராகவன் வந்ததை கவனிக்கவில்லை. ஏன்னா நடக்குதுங்க என்றபடியே ராகவன் அங்கு வந்தார். ராகவனை பார்த்த மது, ஐயோ மாயா சொன்னதையெல்லாம் ராகவன் கேட்டிருப்பாரோ, கண்டிப்பா என்ன தப்பாதான் நினைச்சிருப்பார் என்று மனதிற்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தார். மாமா, சரி சார், மது ஆனந்த பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் ஆனந்த் மதுவை பார்க்க வந்திருக்காரு என்று மாயா ராகவனிடம் சொல்ல, ராகவன் மதுவை பார்த்தான். மது இல்லை என்பது போல் தலையசைத்தாள். மது, உங்களோட பர்சனல் ஒர்க் எல்லாம் ஆபீஸ் முடிஞ்சதும் வச்சுக்கோங்க, இது ஆபீஸ் டைம், ஓகே, வேலையை மட்டும் பாருங்க என்று ராகவன் மதுவை பார்த்து கூற, மதுவிற்கோ கண்களில் நீர் நிரம்பி நின்றது. மதுவை பார்த்த ஆனந்தோ, சாரி சார், சாரி, நான் தான் மதுவை பார்க்கணும்னு வந்தேன், மன்னிச்சிடுங்க, நான் கிளம்புறேன். மது, நம்ம ஃப்ரீ டைம்ல வெளியில மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு ஆனந்த் அங்கிருந்து நகர்ந்தான். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீதியா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். நன்றி மக்களே.